ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து நமக்குள்ள சண்டையே வந்ததில்லை. ஒரு சண்டை கூட வந்ததில்லை. அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்தது. ஒரே சண்டை, பெரிய சண்டை. ஒரு 2 வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுல. பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். சன் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷனில் நான் கீபோர்டிஸ்டாக வாட்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஆடிஷனுக்கு வருவாங்க. அது வந்து ஜூனியர் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து அது வந்து பாடுவாங்க. அப்படி ஒரு பொண்ணு வந்தாங்க பாடுறதுக்கு. அவன் வந்து இவளோட தங்கச்சி. ஸோ அப்படி வரும்போது அவங்க தங்கச்சி பாடுறா ஸ்டேஜில். அவங்க தங்கச்சி பாடுறதை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அங்கேயே கீழே இருந்து என்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படிதான் வந்து 2 பேருமே ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அங்கே வந்து ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாது. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின போது எல்லாம் நல்லது என்று சொன்ன தேவன் மனிதன் மட்டும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி உனக்கு ஆசிரியம் அருமையான கவிதாவினுடைய கருத்தில் படைக்கிறோம். கர்த்ததாமே இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவருடைய திருமண ஒப்பந்த நாளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய ப்ரொபோஸே பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்கா? அண்ட் 1 இயரில் வீட்டில் மாட்டிக்கிச்சு. 1 இயர் அடுத்த வருஷம் April 16th பர்த்டே அன்னைக்கு வாட்ச் வாங்கிட்டு இருந்தேன். MK வாட்ச். MK. அதனால அது வாங்கும்போது உங்கள் அம்மா வந்து கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி. நீ வழக்கம் போல் நான் செயின் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து மார்ஷலோட தான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு நீயே ஓப்பனாக உடச்சி அப்பயே மாட்டியாச்சு ஒரு வருஷத்துலேயே. அது ஒரு டவுட் மட்டும் இருந்தது லைட்டா. அதுக்கப்புறம் சரி வீட்டில் என்ன ஒத்துப்பாங்களா இல்லையா தெரியலையே. பிரச்சனை வரும்போது வந்து பேசி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கடைசியில் பிரச்சனையே வரல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டாரு. ஒன்னே ஒன்று இடிச்சுது. என்னது? ஏசப்பா அதான் இடிச்சு. கிறிஸ்டியன். திருமண முகூர்த்த பட்டோலை. சென்னை திரு டி ராபின்சன் உமா தம்பதியரின் மகன் திருவளர்ச்செல்வன் ஆர் மார்ஷலுக்கும் சென்னை எஸ் இளங்கோ மஞ்சுளா தேவி தம்பதியரின் மகள் திருவளர்ச்செல்வி ஐ ரத்ன கவிதாவிற்கும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சுபயோக சுபதினத்தில் பெரியோர்கள் முன்னிலையில் வடபழனி பத்மாராம் திருமண மகாலில் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் திருவருளால் ஆகஸ்ட் மாதம் 23/8/24 தேவாலயத்தில் திருப்பூட்டு செய்ய உறுதி செய்யப்படுகிறது. நன்றி. அப்போதான் ஒரு சாங் பண்ணேன், நேரம் வரும் அப்படின்னு. வந்துருச்சு. நேரம் வரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸ்க்ராட்ச் பண்ணி எனக்கு அமிச்சேன் வாட்ஸ்அப்பில். ஆமாம். அப்போதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் நீ பாடி நான் வந்து கேட்டேன். அது வரைக்கும் நீ பாடி நான் கேட்டதில்லை. ஒரு கரகர வாய்ஸ், ஆனால் சூப்பரான வாய்ஸ்.
அப்படின்னு இருந்தது. கலங்காத நீயும் வாழ்க்கை ஒன்று சீக்கிரம் தேடி வரும். ஆக்சுவலி அந்த சாங் தான் லைஃபே, நம்ம லைஃபே. இது நடக்குமா நடக்காதா எல்லாமே வந்து கொஸ்டின் மார்க் தான். இது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு மீனிங் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கும். தினந்தோறும் நினைக்கிற ஒன்ன தனியானா தவிக்கிறம் பொண்ண. தினந்தோறும் நினைக்கிற ஒன்ன தனியானா தவிக்கிறம் பொண்ண. கொஞ்சம் காலம் போட்டு நீயும் நானும் சேரும் நேரம் வரும். கலங்காத நீயும் வாழ்க்கை ஒன்று சீக்கிரம் தேடி வரும். நேரம் வரும் நேரம் வரும் தேடி வரும் தேடி வரும். ஒரு நாளும் மறக்கல ஒன்ன பல நாளா கலங்குறன் கண்ண. ஒரு நாளும் மறக்கல ஒன்ன பல நாளா கலங்குறன் கண்ண. ஓ அன்பு ஒன்று போதும் வாழ்க்கை தானா மாறி வரும். நிஜ காதலோடு காத்திருந்தா எல்லாம் கூடி வரும். மாறி வரும் வணக்கம். மாறி வரும் கூடி வரும் கூடி வரும். உன்னை பார்க்கும் அந்த நேரம் மழை தூறல் போடுமா. உன்னை சேரும் அந்த காலம் குளிர்காலமாகுமா. உன்னை பார்க்கும் அந்த நேரம் மழை தூறல் போடுமா. உன்னை சேரும் அந்த காலம் குளிர்காலமாகுமா. தூறல் வரும் தூறல் வரும் குளிர்கால வரும் காலம் வீட்டுக்கு வந்து தூறல் வரும் அவ்வளோதான் சொல்லுவேன். தூறல் வரும் குளிர்கால வரும் காலம் நேரம் வரும், நம்ம சேர்றதுக்கு இன்னொரு டைம் வரும்ன்றது தான் அந்த சாங். அது நிறைய பேருக்கு தெரியாது, வந்துருச்சு. நேரம் வரும் நேரம் வரும் தேடி வரும் தேடி வரும்.